ஐயோ அவர் எதுக்கு இந்த படத்தில் நடிச்சாரு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி சீன் ஒன்று இருக்குது, அதில் இறங்கி வர்றாப்புல அப்பா பெரிய ஹீரோனும் தோத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காப்புல. தம்பிக்காணி தானே பண்ணுறாப்புல, தம்பி தானே அவர் தம்பிக்காணி பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே பெரிய வரவேற்கணும். நான் கூட போன இதில் சொன்னேன், ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு விஜய் சேதுபதி ஏன் ஒரு கேமியோ பண்ணலை அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலை வச்சு அந்த பேஸ் பண்ணி அந்த ஒரு கதை வர்றதுனால ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அந்த பையன் ஃப்ரெஷர் மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. வேற லெவலில் போவாங்க. அதில் சந்தேகம். மியூசிக் சொல்லியே ஆகணும். அவர் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ. மூணாவது ஹீரோயின்லாம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹீரோ சொன்னோம்னாலும் இது பண்ணாலும் இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவர் பேர் கூட எனக்கு சரியா தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். 2K கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. 4 லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. அது படத்துக்கு தேவையா தேவையில்லைன்னா நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை. இந்த காலத்து 2K கிட்ஸ்லாம் அப்படி தான் இருப்பானுங்க. ஸோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க.